الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் இறை அருள் நிறைவாக புதிந்திருக்கிற அல்லாஹ்வுடைய இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக இறை இல்லத்திலே நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன்படி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களின் மாண்புக்கும் உயர்வுக்கும் பல்வேறு வகையான வழிகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். பொருளாதாரம் ஒருவரிடத்தில் அதிகரிக்கிற பொழுது அதை வைத்து அவருக்கு ஒரு மரியாதை உருவாகிறது, சங்கை உருவாகிறது. ஒருவரிடத்தில் ஆஜானுபவனான உடல் வாகு கொண்டு அழகு சௌந்தரியங்கள் நிறைந்திருக்குமே, ஆனால் அதை கொண்டு அவருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. நல்ல அழகானவர், நல்ல ஆஜானுபவனானவர், அவரிடத்தில் வீரம் குடிகொண்டிருந்தால் அதற்கென்று ஒரு தனி மரியாதை ஒருவருக்கு இருக்கிறது. அவர் பயன்படுத்துகிற விதம் எப்படியோ அது அல்லாஹு ஆலம். சண்டித்தனத்தில் பயன்படுத்துறவர் இருக்கிறாங்க, அந்த உடல் வாகை கொண்டு சீரான வழியில் பயன்படுத்தக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அந்த அதிகாரிகள் தங்களுடைய உடல்களை எப்பொழுதும் கட்டுடலாகவே வைத்துக் கொள்வார்கள். அதே போன்று ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் ஒவ்வொரு சிறப்புகளை போன்று கல்வி என்கின்ற ஒரு அம்சம் அதற்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. கல்வியாளர்கள் என்று வருகிற பொழுது அவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் இந்த சிறப்புகளில் எல்லா சிறப்புகளையும் வரிசைப்படுத்தி நிற்க வைக்கிற பொழுது அதிகப்படியாக கூடுதலான ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாக அமையக்கூடியது கல்விதான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. செல்வத்துச் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு வள்ளுவர் சொன்னார். செல்வங்கள் பலது இருந்தாலும் தலையான செல்வமாக கருதப்படுவது செவிச்செல்வமான கல்வி செல்வம் தான். யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊதுல் இல்ம மின்கும் தரஜாத் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறை மொழியின் வாயிலாக சுட்டி காட்டுவான். பல்வேறு உயர்வுகளும் சிறப்புகளும் ஒவ்வொன்றாக இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடையாளப்படுத்தி இருக்கிற சிறப்புகளில் மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியது கல்வி. யர்ஃபஇல்லாஹ்
அல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹு தஆலா உயர்வுபடுத்தி இருக்கிறான். ஈமானுக்கு ஒரு தனி உயர்வு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது ஈமான்தாரிகள் என்கின்ற பொழுது. அதிலும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அதிலேயே கல்வி கொடுக்கப்பட்ட அந்த ஈமான்தாரிகள் ஒரு தனி அதற்கு மேலால் ஒரு சிறப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த கல்வியின் மூலமாக அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவான். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர் என்று அல்லாஹ் முடிப்பான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியாளர்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து வைத்தார்கள். நாம் ஏற்கனவே சொன்னோம் சிறப்புகள் பலது இருக்கிறது என்று. அதில் இந்த ஈமான்தாரிகள் பெறுகிற சிறப்புகளில் உயர்ந்த சிறப்பு என்னவென்றால், ஒருவர் ஈமான் கொண்டு, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிற ஒரு ஹதீஸை, ரஜுலுன் ஒரு மனிதரை குறித்து பதிவு செய்வார்கள், லம் யுஸல்லி ஸலாத்தன் வாஹிதா, அந்த ஹதீஸினுடைய தலைப்பாக இதை பதிவு செய்வார்கள். ஒரு தொழுகை கூட தொழல, இதான் அந்த ஹதீஸினுடைய தலைப்பு. ஒரு தொழுகை கூட தொழல, லம் யுஸல்லி ஸலாத்தன் வாஹிதா, ஒரு தொழுகை கூட தொழல. அவர் மகா பெரிய சொர்க்கவாதியாக ஆனார். அது எப்படி? ஒரு தொழுகை கூட தொழாதவர் சொர்க்கவாதியா? அப்படின்னா நமக்கெல்லாம் லேசா போயிடும். அந்த நபராக நாம் ஆயிட்டோம்னா விவகாரமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனா அதற்கு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போதான் இஸ்லாத்துல வாராங்க, கலிமா ஷஹாதாவை மொழிகிறார்கள். பகல் பொழுதில் லுஹருடைய வக்து கூட அடையவில்லை. பெருமானாரும் அவர்களை சார்ந்த தோழர்களும் போருக்கு தயாராக இருந்த நிலை அது. இந்த தோழர் அப்பதான் வந்து கலிமா சொன்னாங்க, நேரா போனாங்க, போர்க்களத்தில் பங்கெடுத்தாங்க. அந்த போர்க்களத்தில் ஷஹீத் ஆகிவிட்டார்கள். ஒரு வக்து கூட அவங்களுக்கு கிடைக்கல. இந்த தோழர் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்திற்கு அருகதையாகிவிட்டார்கள். என தொழுவதற்கான வாய்ப்பே அமையவில்லை அவர்களுக்கு. அப்ப ஒரு தொழுகை கூட தொழாத ஒருவருக்கு சொர்க்கம் இதன் மூலமாக வாய்த்திருக்கிறது. ஜிஹாதின் மூலமாக கிடைக்கிற சிறப்பு என்பது ஒரு தனி மகத்துவம். ஜிஹாத்னா இன்னைக்கு கொச்சைப்படுத்தி வைத்திருக்கிற ஜிஹாதை சொல்லல. இன்னைக்கு சில பேர் ஜிஹாதுங்கிற பேர்ல வந்து அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்து வைத்திருக்கிறார்களே, அந்த ஜிஹாதை முன்வைக்கல. இல்ல எவனா ஒருத்தன் கிண்டி விட்டுறக்கூடாதுல்ல, ஜிஹாதை பத்தி பேசுறாரு அப்படின்னுட்டு லைவ் லெவல ஓடிக்கிட்டு இருக்குல்ல. நம்மால வேற எங்கேயும் தேட தேவையில்லை, நமக்குள்ளேயே தான் இருப்போம், வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு முகப்பத்தான ஆட்கள்லாம் நிறைய இருப்பாங்க இல்லையா. இவங்களை வந்து கடுமையாக கொலை செய்தார்கள். பலஸ்தீன் மக்களை மிக கடுமையாக வன்மமான முறையில் கொலை செய்தார்கள் நமக்கெல்லாம் தெரியும். அந்த இஸ்ரேலியர்கள் மிக உக்கிரமமான கொலைகள், மிக கொடுமையான வன்கொடுமைகள் போன்றவைகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்ட தருணத்தில் அவர் துவா செய்யறது தானே, யா அல்லாஹ் அந்த யூதர்களுக்கு எதிராக எங்கள் முஸ்லிம்களுக்கு உதவி செய்யன்னு கேட்கறது இல்லையா? மும்பர்படியில் ஓதக்குள்ள ஒரு ஹஸரத் ஓதிட்டார், ஒண்ணும் இல்லை, என்ன ஃபன்சுருன்னா அலல் கௌமில் யஹூதியின்ட்டார். ஃபன்சுருன்னா அலல் கௌமில் காஃபிரின் வருது இல்ல. அந்த யூதர்கள், எந்த யூதர்கள் வன்கொடுமை செய்கிறார்களோ, மிக கீழ்த்தரமாக கொலை செய்கிறார்களோ, மிக மோசமான வன்மத்தில் ஈடுபடுகிறார்களோ, நேரடியான ஒளிபரப்பு நடக்கிற ஒரு நிகழ்வு மக்காவில். இங்க எப்படி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் டிவியில் நடக்குது, டெலிவிஷன்ல, அந்த மாதிரி நேரடியான கேள்வி பதில் முஃப்திகள் அமர்ந்து பதில் சொல்வார்கள். அப்படி பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய வரிசையில் ஒரு பெண்மணியின் குரல் வருகிறது, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை உங்களிடத்தில் கேட்கிறேன் என்று வருகிறது. அந்த முஃப்தி அந்த கேள்வியை மிகுந்த கவனத்தோடு செவிசாய்க்கிறார். என் பெயர் ஃபாத்திமா என்று அந்த பெண்மணி சொல்கிறார். நான் பலஸ்தீனை சார்ந்த பெண்மணி. முஃப்தி அவர்களே, எனக்கு உங்களிடத்தில் ஒரு வினா, நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், அதற்கு அனுமதி உண்டா, இஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதிர்ந்து போன முஃப்தி சொல்கிறார், அது எப்படி இஸ்லாத்தில் தற்கொலையா? தற்கொலை என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று இல்லையா?
தன் உயிரை தானே மாய்த்துக் கொள்ளுதல் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அது ஒரு நாளும் அப்படி செய்ய முடியாது. காரணம், இந்த உயிர் இறைவன் தந்தது. அவன் தந்ததை அவன் தான் எடுக்க உரிமை உண்டே தவிர உரிமையற்றவர்கள் அதை உருவுவதற்கு எந்த வகையிலும் சாத்தியம் கிடையாது என்று பதில் முன்வைக்கப்படுகிறார். நீங்கள் எனது இன்னொரு சந்தேகத்தையும் தீர்த்து விட்டால் நன்றாக இருக்கும் என்று கேட்கிறார்கள் அந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி. நான் வசிக்கக்கூடிய இந்த தேசம் பலஸ்தீன் மண். வாலிபத்தை சுமந்திருக்கிற எங்களது இந்த குழு, எங்கள் கணவர்கள் எங்கே சென்றார்கள் என்றே தெரியவில்லை. வீடு புகுந்து அவர்கள் எல்லாம் காவு வாக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்பொழுது அந்த பூட்ஸ் கால்கள் எங்களது தாழ்பால் இல்லாத கதவுகளை உதைக்கும் என்று தெரியவில்லை. நினைக்கிற பொழுதெல்லாம் அவைகள் உதைத்துவிட்டு உள்ளே வந்து எங்களை எல்லாம் அவர்கள் பிடித்து இழுத்து சென்று கற்பழிக்கிறார்கள். எங்கள் உடல்கள் எல்லாம் ரணமாகி போய் இருக்கிறது. எங்கள் கர்ப்புகள் எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கிறது. நாங்கள் தினம்தோறும் அவர்களுடைய கரங்களில் மாட்டி செத்துக் கொண்டிருக்கிறோம். முஃப்தி அவர்களே, சொல்லுங்கள், இப்பொழுது எங்கள் உயிரை நாங்கள் இப்படித்தான் நாங்கள் இசைந்து கொடுத்து சென்று கொண்டிருக்க வேண்டுமா, அல்லது எங்கள் உயிர் இறைவனுக்காக செத்து மடியட்டும் என்று நாங்கள் எங்களை மாய்த்துக் கொள்ளலாமா என்று கேட்ட பொழுது அதிர்ந்து போன முஃப்தியின் நாவிலிருந்து பதில் வரவில்லை. அவர் நாவு திறப்பதற்கு பதிலாக அவர் இரு கண்களும் தான் கண்ணீரை சொரிந்தது. பதில் சொல்ல முடியவில்லை அவரால். இப்படிப்பட்ட வன்கொடுமை நடந்திருக்கிற இந்த சூழலில் தான் அவர் அந்த துஆவை செய்கிறார். பன்சுர்னா அலல் கௌமில் யஹூதியின், யூதர்களுக்கு பாதகமாக இஸ்லாமியர்களுக்கு உதவி செய் நாயனே என்று இறை சமூகத்தில் தான் முன்வைக்கிறார். முன்னாடி நின்றவன் பிடிச்சு கொண்டு போய் நேரம் கொடுத்துட்டானே. முன்னாடி இந்த வரிசையில உட்கார்ந்து இருந்தவன் ஒருத்தன் இதை மாத்திரம் பிடிச்சு கொண்டு போய் நேரம் கொடுத்துட்டான். அவன் எதிர பிடிச்சான்னு தெரியல. கடைசி நடந்தது என்ன? அத்தனை யூத சமூகத்திற்கு மத்தியிலையும் இந்த மார்க்க அறிஞரை மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். செஞ்சதெல்லாம் நம்ம சீதேவிகள் தான். அதனால இன்னைக்கு எதை சொன்னாலும் நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. நம்மாட்களே மிகுந்த வன்மத்தோடு நம்மவர்களே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஹசரத், இதை குறித்து உங்களது கருத்து என்ன என்று ஒருவர் செய்தியை அனுப்பி வைக்கிறார். வாட்ஸ்அப் தளத்தில் அந்த வீடியோவை நான் திறந்து பார்க்கிறேன். ஒரு ஹசரத் சொல்றார், இதோ இருக்கிறார்களே, எது கபரை காட்டி சொல்கிறார், இதோ இருக்கிறார்களே, இவர் தான் அல்லாஹ், இவர் தான் கடவுள், இவரிடம் தான் கேட்க வேண்டும், இவர் நினைத்தால் தான் எதுவும் நடக்கும். கட்டாயிடுச்சு. இதை குறித்து உங்கள் கருத்து என்ன என்று எனக்கு கேட்கிறார். நான் அனுப்பிவிட்டு கேட்ட முழு வீடியோ இருந்தா அனுப்பி விடுப்பா, பாதியில சொல்ல முடியாதவர் என்ன பேசிருக்கிறாருன்னு சொல்லி தெரியல, நீ கட் பண்ணி வச்சது மட்டும் சொல்ல முடியாது, கரெக்டா முழுசையும் அனுப்பிவிடு பாக்குறோம்பா அப்படிங்கிற. அது எனக்கு தெரியல, வந்த மெசேஜ் அப்படின்றார். வந்த மெசேஜ நீ ஏன்டா ஃபார்வேர்டு பண்ண? அதன் உண்மை சூழல் புரியாமல் நீ அடுத்தவருக்கு அனுப்பி வைத்தல் என்பது எவ்வளவு பெரிய அபாண்டம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அல்லாஹ் தஆலா இந்த உரைக்க வேண்டிய வார்த்தையாக மூமின்களுக்கு தானே சொல்கிறார். ஏப்பா இப்படி செஞ்சு வச்சிருக்கிறீங்க? அனுப்புப்பான்னா இல்லன்ட்டான். சடி, அதை தேடி கண்டுபிடிப்போன்னு சொல்லி அது வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சு வந்தா இருக்கிறது. உண்மையிலேயே அதில் இந்த வாசகம் இப்படி இருக்கிறது. எப்படி? இதோ இருக்கிறாரே, இவர் தான் அல்லாஹ், இவர் தான் கடவுள், இவரிடம் தான் கேட்க வேண்டும், இவர் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. இதுவரைக்கும் அவன் கட் பண்ணி அனுப்பிட்டான், அதுக்கு பின்னாடி உள்ளதை கட் பண்ணிட்டான். அது என்ன? இப்படியா நாங்கள் சொல்கிறோம்? இப்படியா நாங்கள் சொல்கிறோம்? அவரு சுன்ன ஜமாத் ஆளு, கபர்ல ஜியாரத்து செய்யற ஆளு, இப்படியா நாங்கள் சொல்கிறோம்? அதுவும் அல்லாஹ்வுடைய அடிமை தானே, அல்லாஹ்வின் நேசம் பெற்ற ஒரு அடிமை, அவ்வளவு தானே. இவரை அல்லாஹ் என்றா சொல்கிறோம், இவர் கடவுள் என்றா. இப்படி சொல்ல வேண்டிய வார்த்தையை இப்படி பேசுனதுனால இவனுக்கு ரொம்ப சௌகரியமா போச்சு. கட் பண்ணி இவர் தான் அல்லாஹ், இவர் தான் கடவுள், இவரிடம் தான் கேட்க வேண்டும், இவர் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. கரெக்டா கண் பண்ணிட்டான். இப்படியா நான் சொல்றோன்னு விட்டுட்டான். நடந்த நிகழ்வை சொல்கிறேன், கடந்த வந்த செய்தியை சொல்கிறேன். ஏதோ சும்மா போற போக்கில் செய்தியை சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க.
இதை போட்டவன் யார்? இதை கட் பண்ணி அனுப்பினவன் யார்? அந்த செய்தி அங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுப்பியவன் யார்? எல்லாம் படிச்ச முட்டாள்கள், எல்லாம் இந்த துறை சார்ந்த தெரிந்த அழிவு உடைத்த முட்டாள்கள், எல்லாம் இஸ்லாமியர்களுக்குள்ளால் இருக்கிற விரோத போக்கு கொண்ட வன்மம் கொண்டவர்கள் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? இந்த நிகழ்வை முன்வைத்து சொல்கிற பொழுது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இருக்கு. நாம ஒரு சார்பானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சலாம் கூட சொல்லாம போறவன் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்குதானே செய்யறான். இவன் சார்ந்த கொள்கைக்கு நாம ஆதரவு அளிக்கலன்னா இவன் பெருசா அவனுக்கு மார்க்க பெரிய விரோதி. இப்படியெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகத்தினால் ஏற்படுகிற விளைவின் பாதிப்புகள் இன்று கல்வியிலும் ஏற்பட்டிருக்கிறது. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்தை தவற விட்டுறக்கூடாது. முஜாஹித் ஜிஹாதுங்கிறது அன்னைக்கு அழகுபட இருந்தது, இன்னைக்கு ஜிஹாதுங்கிறது அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜிஹாதுக்கென்ற ஒரு இலக்கணத்தை வகுத்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். அந்த ஜிஹாது என்கின்ற அந்த அம்சத்தை ஒருவர் சரியாக உள்வாங்கிவிட்டால் அதுதான் ராணுவ கட்டமைப்பு. இன்னைக்கு உலகத்தில் எந்த ராணுவ கட்டமைப்புகள் என்ன சட்டங்களை முன்வைத்திருக்கும் தெரியாது. இஸ்லாம் எம் பெருமானாரால் முன்வைத்த அந்த ராணுவ கட்டமைப்பின் ஜிஹாதின் அமைப்பு இருக்கிறது, அத மாதிரி ஒரு வடிவத்தை வேறு யாரினாலும் வழங்க முடியாது. போர் வரிசையில நிக்க வச்சுக்கிட்டு யாராவது அங்க நின்றுகிட்டு இங்க பாருங்க, தேவையில்லாம பெண்கள் எல்லாம் கொன்றக்கூடாது, பிள்ளைகள் எல்லாம் கொன்றக்கூடாது, வயோதிபர்கள் உங்கள் வாள்களுக்கு இரையாகி விடக்கூடாது, மரசெடி கொடிகள் உங்கள் வாள்களுக்கு இரையாகிவிடக் கூடாது, அந்த வன்மத்தை நீங்கள் அதில் தீர்த்து கொள்ளக்கூடாது, இவைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற வரிசைகள். எங்க போர் வரிசையில நின்றுகிட்டு போதனை செய்து கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஜிஹாது செஞ்ச அந்த பெருமகனார் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்று விட்டார்கள். மிக உயர்ந்த பதவி கிடைக்கும், அதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அந்த முஜாஹிதுகளை வரிசைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் ஜிஹாத் ஆயிட்டாங்க. அந்த முஜாஹிதுகள் எல்லாம் இப்பொழுது அவர்களுடைய ஜனாசாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. மரணித்தவர்கள் என்று கூட இறைமறை சொல்லக்கூடாது என்று எச்சரிக்கிறது. வலா தகூலு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, வலா தஹஸபன்னல்லதீன குதிலு என்ற இன்னொரு வார்த்தை சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. இறை பாதையில் கொல்லப்பட்டவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நினைக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாதுன்னு மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. அதனால்தான் மரணித்து விட்ட முஜாஹிதுகள் என்று வார்த்தை சொல்லவே கூடாது. அத்தகைய இஸ்லாத்தின் பால் இன்னுயிரை ஈர்த்துக்கொண்ட நீர்த்துக்கொண்ட அந்த உத்தமர்களின் உடல்கள் எல்லாம் அங்கே வரிசைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. என் பெருமானார் இப்பொழுது ஒவ்வொன்றாக உள்ளே எடுத்து அவர்களுடைய கரங்களால் உள்ளே வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தருணத்தில் கேட்கிறார்கள், எல்லா முஜாஹிதுகள், அந்த முஜாஹிதுகளில் யாரை வைப்பது என்று என் பெருமானார் சமூகத்தில் ஒரு வினா எழுப்பப்படுகிறது. யாரை தர வேண்டும் என்று, யாரை முதல்ல எடுத்து தரணும்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு என்ன எடுத்து வரிசையா தள்ளுன்றோம். அன்னைக்கு கேட்டாங்க யாரை முதலில் தருவது என்று. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைமறை சுமந்த கல்வியாளர்களை முதலில் தாருங்கள் என்றார்கள். முஜாஹிதுகளை உள்ளே வைக்கப்படுகிற பொழுது கூட கல்வியாளர்களில் முஜாஹிதுகள் யார் இருக்கிறார்? இந்த முஜாஹிதுல கல்வியாளர் யாருப்பா இருக்கிறா? அவரை முதலில் தாருங்கள். அவர்களுக்கான மரியாதை. வல்லதீன ஊதுல் இல்ம, அல்லாஹ் சொன்னான் இல்லையா, யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அறிஞர்களுக்கென்று ஒரு தனி அகமரியாதையை இஸ்லாம் வைத்திருந்தது. அதனால்தான் இக்ரா என்கின்ற வாசகத்தை கொண்டு இறைமறையின் துவக்கம் அமைந்தது. படி, வாசி, அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்டே இரு. ஹவன் நப்ஸ் என்கின்ற வேண்டும் 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 என்கின்ற இன்னும் 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 என்கின்ற அந்த ஹவன் நப்ஸ் என்கின்ற நரகத்தின் ஆசை இருக்கிறது. அது நரகத்தினுடைய குணம். அது ஹலிம் தலாத்தி, ஒட்டுமொத்த மாந்தர்களையும் எவர்கள் எல்லாம் நரகத்திற்காக படைக்கப்பட்டார்களோ அத்தனை நரகவாதிகளும் உள்ளே புகுத்தப்பட்டு விட்டார்கள். இவ்வளவுதாயா நரகத்துக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான். வலகத் தரஅனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் என்று அல்லாஹ் இறைமறையில் சொல்வான். அதிகமான நபர்களை நம்ம நரகத்துக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்னு சொல்லுவான். சொர்க்கத்துக்கு கூட கம்மியான பேர் தான் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான், நரகத்துக்கு அதிகமான பேரை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அல்லாஹ். அந்த அதிகமான நபர்கள், அத்தனை நபர்களும் உள்ளே போடப்பட்டு விட்டார்கள். எல்லாத்தையும் உள்ள போட்டாச்சு. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இறைமறை உச்சரிக்கிற வார்த்தை அது ஹலிம் தலாத்தி, நிறைஞ்சிட்டியாப்பா, போதுமாப்பா, நிறைஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ்.
அந்த தருணத்தில் நரகம் என்ன பதில் சொல்லும் என்பதை அல்லாஹ் இங்கே கோடிட்டு காட்டுகிறான். ஹல்மின் மஸீத், இன்னும் இருக்கிறதா என்று நரகம் கேட்குமா. இவ்வளவு வெறி பிடித்த நரகம் அது, கொடுமையான நரகம் அது. சிராத்தை கடக்கிற பொழுது கவ்விக்கொள்ள துடிக்கக்கூடிய நரகம் அது. எனவே தான் நரகிலிருந்து நீங்கள் தினம்தோறும் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட நரகத்தினுடைய குணம் இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும்ங்கிறவன், இந்த உலகத்தில் பொருளாசை பிடித்தவன், என்ன ஆசை பிடிச்சவனா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் இந்த நரகத்தின் குணத்தை கொண்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் 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 என்று யார் சுயநலமாக வைத்துக் கொள்வதற்காக, மாறாக அவன் அதை டெவலப் பண்ணி அதை ரொம்ப விரிவுபடுத்தி, இல்லப்பா இன்னும் ஆசையா, இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறீங்க இன்னும் ஆசையா, சிலர்கள் சொல்வார்கள் ஆம் இன்னும் ஆசைதான். அந்த ஆசை என்ன ஆசை என்று அவரிடம் கேட்டால் அவர் இப்படி சொல்வார், அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஆசை. அது என்ன ஆசை? இன்னும் எனக்கு பல நிறுவனங்கள் வந்தால் இன்னும் எத்தனை நபர்களுக்கு நான் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலாமே என்று அவர் துடிக்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தார் என்றால், அப்படிப்பட்ட நபர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டது. காரணம், அவர் கல்லாவில் பூட்டி வைக்க அவைகளை எல்லாம் ஆசை கொள்ளவில்லை, மாறாக விரிவுபடுத்தி வியாபித்து வளமான ஒரு சமூகத்தை வழிவகை செய்வதற்காக அவர் செய்கிறார் என்றால் அதற்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அதற்கு வரவேற்பை கொடுக்கிறது. அள்ளி அள்ளி இரு கைகளாலும் அள்ளி அள்ளி போட்டு சந்தோஷப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவின் பொருள் குவியல்களை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் அவர்களே, இதற்கு பின்பு நீங்கள் என்ன செய்தாலும் கவலை இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கத்திற்கு அள்ளி கொடுத்தவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து போதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படிப்பட்ட வியாபாரியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. எல்லாம் இவன் சேர்த்து சேர்த்து வச்சு இவனுடைய கடன்களையே மூட வச்சுக்கிட்டு நிலமா வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பான், இதான் வாங்கி போட்டுக்கிட்டு இருப்பான். எவனுக்கு அந்த காசுனால பிரயோஜனம் இல்லைன்னு வைங்க, அதை வச்சு என்ன செய்ய? இவன் மோத்தா போனதுக்கு அப்புறம் அவன் சண்டை பிடிச்சிட்டு இருப்பான் பின்னாடி நிக்கிற குடும்பத்தவன். ஆனால் இந்த ஆசைகளை எல்லாம் தடை செய்த இஸ்லாம் ஒன்றை மாத்திரம் வேண்டும் என்று கேள் என்று போதனை செய்கிறது. அதுவும் நபிகள் நாயகம் என்கின்ற உயர்ந்த மனிதரின் நாவிதனால் உச்சரிக்க சொல்கிறது. குல், நாயகமே சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் இல்மை நீ பெருகச் செய்துவிடு, அதிகரிக்க செய்துவிடு என்று கேட்க சொல்கிறது. எத்தனை டிகிரிகள் வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளுங்கள், வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் இஸ்லாம் ஒன்றை சொல்லும், பயன் தருகிற கல்விகளாக அவைகள் அமைந்து விட வேண்டும் என்று. 10வது 12வது தேர்வுகளை முடித்து அதனுடைய ரிசல்ட்டை பெற்றுக் கொண்டிருக்கிற இளவல்கள், வெற்றி வாய்ப்பை சுமந்தவர்கள், வாழ்வை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்ல முனைகிறார்கள். தோல்வியில் உள்ளவர்கள் துவண்டு போய்விடக் கூடாது. பெற்றோர்கள் அவர்களுக்கு நளின வார்த்தைகளை சொல்லி அவர்களை சரிபடுத்த வேண்டும். இவ்வளவு தூரம் உனக்கு செலவழிச்சன, இப்படியெல்லாம் பண்ணன, இப்படியா நீ இவ்வளவு மோசமா மார்க்கெட், இப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்பவும் சரி, முடிந்ததை குறித்து பேசி பயன் இல்லை. அடுத்து நகர்வது என்ன, அதை குறித்து மட்டுமே பேச வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் இடிபடுகிற வார்த்தைகளாக பயன்படுத்தி விடக்கூடாது. இஸ்லாமியர்கள் வேண்டுமானால் பெரும்பாலானவர்கள் தற்கொலைக்கு முயல மாட்டார்கள். காரணம், இஸ்லாம் அவர்களை வடிவமைத்து வைத்திருக்கிறது. சகோதர சமயத்தவர்கள் அந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டு தன்னை மாய்க்கிக் கொள்ள முனைந்து விடுகிற சூழல்களும் ஏற்படுவதுண்டு. இந்த ரிசல்ட் வந்ததற்கு பின்னால் பத்திரிகைகளை நகர்த்துகிற பொழுதெல்லாம் மரண ஓலங்களாகவே அமைகிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. அப்படித்தான் நடக்கிறது. பத்ரிலே மகா பெரிய வெற்றியை சுமந்தார்கள், உஹதிலே தோல்வியை கண்டுகொண்டார்கள். பத்ரிலே மகா பெரிய வெற்றியை சுமந்தார்கள். 313 நபர்கள் 1000 சொச்ச நபர்களை அடித்து வீழ்த்தினார்கள். அது அல்லாஹ்வின் குதரத்தால் அவர்கள் பெற முடிந்தது. உஹதில் இஸ்லாமியர்கள் அதிக பலமுடையவர்களாகத்தான் இருந்தார்கள், இருந்தாலும் தோல்வியை சுமந்து கொண்டார்கள். பத்ர் நடந்து முடிந்ததின் பின்பு உஹது நடைபெறுகிறது. பத்ரில் வெற்றி வாகை சூடினார்கள், உஹதிலே தோல்வியை தழுவிக் கொள்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் பத்ரை குறித்து தான் பேசினானே தவிர உஹதை குறித்து பேசவில்லை. வலகத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லாஹ் என்று போதனை செய்தான் அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு பத்ர்ல நீங்க ரொம்ப குறைந்தவங்களா இருந்தாலும் பலகீனமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை தரலையா, அதை நினைச்சு பார்க்கப்படாதா? தோல்வியை கண்டையும் துவண்டு போறீங்க. மாணவனே, நீ அந்த நேரத்துல என்ன மதிப்பெல்லாம் பெற்றா, எவ்வளவு பதிலாம் சொன்ன, எவ்வளவு இது பண்ணா, இப்ப இது போச்சு, ஏன் இதை எடுக்க முடியாதா? அடுத்துதான் இருக்க, இப்பொழுது அறிவிக்க அந்த தேர்தல் முடிந்த, இந்த தேர்வு முடிந்ததோடு, இந்த ரிசல்ட் வெளிவந்ததோடு அடுத்த விடுபட்ட இந்த இவைகளுக்கான தேர்வுகளுக்கு வழிவகை செய்யத்தானே செய்கிறது.
அவைகளில் வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்கிறது. ஏன் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? மாய்த்துக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட உயிரா? இல்லை இல்லை, சாதிப்பதற்காக வழங்கப்பட்ட உயிர். சாதனை செய்து காட்ட வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் நமக்கெல்லாம் அழகிய வழிகளை காட்டும், அறிஞர்களை உயர்வுபடுத்தி காட்டும். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நமக்கான சீரான வழிகாட்டுதல்கள் நம்மிடம் போதுமான அளவு இல்லை. ஒன்றாவது, ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள், இஸ்லாமியர்களினுடைய நிலைகளை குறித்து தி ஹிந்து நாளிதழ் ஒன்றை வெளியிட்டிருந்தது, ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தது. 2022 ஆண்டு வெளியிட்டிருந்தது. அந்த வெளியிட்டிருந்த அந்த வரிசையில் அதிர்ச்சியான பல தகவல்கள் 2023 ஆண்டு வெளியிட்டிருந்தது. அதுல உயர்கல்வி பெறுவதில் முன்பை விட இப்ப இருக்கிறது நில பரவாயில்லை. ஆனா இஸ்லாமியர்களுடைய சூழலை எடுத்து வைக்கிறது. இந்தியாவில் இன்றைய முஸ்லிம்கள் உயர்கல்வி பெறக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, சராசரி இந்திய மக்களினுடைய சராசரி சதவிகிதத்தை விட சரிந்திருக்கிறது அப்படின்னு புள்ளி விவரம் முன்வைக்குதுன்னு சொல்லி அவர் சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியர்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு வகையினர்கள் இருக்கிறார்கள். இதில் இஸ்லாமியர்கள் என்ற ஒரு வகையினர், இவங்களுடைய விகிதாச்சாரம் உயர்கல்வி பெறுவதில் சரிந்து காணப்படுகிறது. ஆனா இந்தியாவில் இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட உயர்நில பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பொதுவா 70% உயர்ந்திருக்குது. முஸ்லிம்கள் 59% இருக்கிறார்கள் சராசரியாக எடுத்துக்கொண்டால். மற்றவர்கள் எல்லாம் ஒரு 70% முன்னேறாங்கன்னா இவங்க 59% தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள்ல 4.9% பேர் தான் பட்டப்படிப்புக்காக பல்கலைக்கழகம் செல்றாங்க, போய் இணையறாங்க. 4.9%. அவங்க என்ன செய்யறாங்க? 12 முடிச்சிடறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து காலேஜுக்கு போகணுமா இல்லையா? இவங்க 4.9% தான் முன்வைக்கிறாங்க. இதுல உயர்கல்வி பெறுவதில் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறதாக அது அறிவிக்கிறது என்றால், நம்ம பிற்படுத்தப்பட்ட வகுப்புன்னு சொல்றோமா இல்லையா, பேக்வர்ட் கிளாஸ், அதை விட கீழாக இருக்கிறார், பின்னணியில் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். இந்தியாவில் உயர்கல்வி படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்களுடைய விகிதத்தை 2020-21 அதுல எஸ்சி எஸ்டி விகிதத்தை விட இஸ்லாமியர்கள் குறைந்தே அந்த கல்வியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் விட ஆய்வறிக்கையை முன்வைக்கிறாங்க. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழால் இயங்கக்கூடிய ASHE கணக்கெடுப்பின்படி 2020-21 உயர்கல்வி பயிலக்கூடிய இஸ்லாமிய மாணவர்கள் 8% குறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஓபிசி பிரிவுல 4% தானா, எஸ்சி பிரிவுல 4.2%, எஸ்டி பிரிவுல 11.9%, இவைகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது. இங்க தேஞ்சு போயிருக்குங்கிறான். அடுத்த கட்டத்துக்கு போறதில்லை. இந்த 12ஆம் வகுப்பை முடிச்சுக்கிட்டு உயர்கல்வி பயிர்வதற்காக இஸ்லாமிய மாணவர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு 1,79,000 மட்டுமே உட்புகுந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல 36%, ஜம்மு காஷ்மீர்ல 26%, மகாராஷ்டிராவில் 8.5%, தமிழகத்துல 8.1%. இதெல்லாம் எடுத்து பார்க்கக்குள்ள இஸ்லாமியர்களுடைய நிலை இவைகள் எல்லாம் விட சரிந்து, மற்றவர்களை விட சமூகம் சரிந்தே காணப்படுகிறது. இதுல ஒரே ஒரு ஆறுதல் செய்தி, கேரளாவில் மட்டும் இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வி விகிதம் 43% அப்படிங்கிற நிலையை எடுத்திருக்க முன்னேறி இருக்கிறார்கள் என்ற தகவலை இந்து நாளிதழ் பதிவு செய்திருந்தது. கேரளாவில் அந்த ஊட்டல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு இங்கிட்டு நாம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, 2 விதமான குற்றச்சாட்டை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறார்கள். 2 விதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒன்னாவது என்னன்னா, அவங்க குறிப்பாக இப்ப வராங்க, வழிகாட்டலே கிடையாது. இந்த வழிகாட்டல் இல்லாத சூழல். அந்த பிள்ளைகள் இப்ப படிச்சு வந்துட்டாங்க, நிறைய பிள்ளைகள் கேட்கறாங்க, எங்க போய் கேட்கணும்னு அவங்களுக்கு தெரியல. படிச்சவங்களாவது வழிகாட்டுறாங்களா? கல்வியாளர்கள் என்றால் யார்? வழிகாட்டணுமா இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு மரம் வச்சிருக்கு, மாங்காய் மரம்னு வச்சிருக்கிறோம். மாங்காய் மரம்னு பேர்ல ஒரு மரத்தை வச்சிருக்கிறோம். அது மாங்காய் மரம் தான். அது வளர்ந்து வருது. தண்ணி எல்லாம் ஊத்தி ஊத்தி பார்த்தான், அது மாங்காவே தரல. வச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க?
வாழை மரம்னு வச்சிருக்கிறான், வாழை மரம் கொலையே தடுக்க மாட்டேங்குது, வச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? மரம்னா அந்த மரம் அதனுடைய தகுதி, அது பலன் தரணுமா இல்லையா? கல்வியாளர்கள் நம்மள எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தாங்கள் பெற்ற அந்த கல்வி வாய்ப்புகள் எப்படி எந்த வகையில் எல்லாம் அமைந்தது? ஒரு சீரான ஒரு நம்ம மஹல்லா இருக்கு, இந்த மஹல்லால எவ்வளவு கல்வியாளர்கள் இருப்பாங்க, முன் வந்து நிற்க வேண்டும். இல்ல நிர்வாகத்துல நாங்க வழிகாட்டல்களை நாங்கள் இப்பொழுது தொடுக்கிறோம், எங்களால் முடிந்த அந்த இதை நாங்க பயன்படுத்துறோம். கல்வியாளர்கள் உங்களால் முடிந்த வழிகாட்டலை நீங்க கொடுங்க, ஒவ்வொரு மஹல்லாவிலும் இந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி அந்த வழிகாட்டல்களோடு சேர்ந்து இன்னும் ஒன்று என்ன, கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸான ஆட்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வாய் திறந்தால் அங்கே அம்பலம் ஏறும், ஏழை சொல் அம்பலம் ஏறாது. இவர்களின் சொல்கள் எல்லாம் அங்கே பழிக்கும், அங்கே எடுபடும். அப்படிப்பட்ட நிலை இருக்குதா? இவர் படித்தவர், நல்ல பிள்ளை, நல்ல மார்க் எடுத்திருக்கிறாரு. ஆனா அதே சமயத்தில் அவரிடத்தில் போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை. எங்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, நாங்கள் அதை ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கிறோம், 2 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் கல்விக்காக நாங்கள் உந்துதல் கொடுக்கிறோம். வரக்கூடிய நபர்கள் இருக்கிறதா? அதை கடந்து அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை, ஆனா நான் கல்வியாளன் தான், சேவை செய்திருக்கிறேன், என் வார்த்தைக்கு மரியாதை உண்டு, இந்த துறை சார்ந்த பிள்ளைகள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு நான் இந்த கல்லூரியில் நான் பேசி அவர்களை நான் உள்நுழைக்க நான் உடன்படுகிறேன், நான் வருகிறேன் என்று அப்படி நம்மள வழிகாட்டல் இருக்கான்னா, பிராமணர்கள்ல இருக்கிறத விட கிறிஸ்டியன்ஸ்ல இருக்கிறத விட நம்ம கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. அதனால அவங்க முன்னேறிட்டு போறாங்க. அவங்களுக்கு சீரான இந்த துணைகள் எல்லாம், சாதனங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒருபடி மேலே சொல்ல போனால், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களில் அவர்கள் சார்ந்த இயக்கத்தில் அவர்கள் பின்தங்கியவர்களாக இருந்தால் சலுகைகள் அள்ளி வழங்கப்படுகிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. இது ஒரு வகையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அறிஞர்கள். நமது பின்தங்கிய நிலைக்கான காரணம் என்னன்னு இது ஒரு வகையா முன்வைக்கிறாங்க. இன்னொரு வகை என்னவென்றால், நம்மால படிக்கிறாங்க, படிச்சதோட சரி, வாப்பா பிசினஸ் வச்சிருக்கிறாரு, அவர் ஏதோ கடன் நடத்துறாரு, அவர் ஏதோ ஒரு தொழில் செய்யறாரு, இவன் எல்லாம் படிச்சுட்டு அடுத்து நேரா போய் அந்த கடையில தான் நிற்பான். இவன் படிச்சுட்டு போய் நேரா அந்த பிசினஸ்ல தான் போய் நிற்பான். இவன் படிச்ச துறைக்கும் இவன் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இருக்காது. பிராமின்ஸ் அப்படி கிடையாது. அவன் படிச்ச துறை இலக்கை நோக்கி பயணிப்பான். எத்தனை தடைகள் வந்தாலும் தகத்தெறிந்து செல்வான். என் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு மார்வாடிகள் என்று சொல்கிறோம் இல்லையா? நமது பகுதிகள் எல்லாம் அவர்கள் கைவசமாகவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இதை குற்றச்சாட்டுகளாக மாத்திரமே முன்வைக்கிறோமே, அதன் சூட்சுமத்தை நாம் அறியாதிருக்கிறோமே. ஒரு மார்வாடி தன்னுடைய பொருளை, தன்னுடைய பிள்ளையை தன் கடையில் முதலில் வைப்பதில்லை. அவன் நேரா இன்னொரு கடைக்கு தான் அனுப்புறான். போய் ஒரு பணியாளனாக அங்கே பணி செய்ய என்று அனுப்புகிறான். அடிபட்டு மிதிபட்டு வா என்று அனுப்பி வைக்கிறான். அவன் அங்க உதப்பட்டு அவன் எல்லாத்தையும் கற்றுவிட்டு உள்ளே வருகிறான். இப்பொழுது தான் தன் பொருளாதாரத்தை தன் பிள்ளை கரத்திலேயே கொடுக்கிறான். சும்மா உதவாதவனா இருந்தாலும் பரவாயில்லை, என் பொருளாதாரத்தை நீ வையன்னா இவன் வச்சு அதை லாஸ் பண்ணி முடிச்சிடறான். எந்த முன் அனுபவமும் இல்லை. சரி, கல்வியில் இவர்கள் துறை சார்ந்து பயணிக்கிறார்களா? அதுவும் இல்லை. அன்று ஒருவர் நேரிடத்தில் சொல்கிறார், ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை அழைச்சி கேட்கிறேன், ஏன்பா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறியப்பா, என்னப்பா படிச்சிருக்கிறேன்னு, எம்காம் படிச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. வேதனையோடு சொன்னார், எம்காம் படிச்சுட்டு ஏன்பா நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிற என்று கேட்டால், எனக்கு போதும், இது என் குடும்பத்துக்கு இது போதும்னு இந்த வார்த்தை சொன்னதோடு என் மனமெல்லாம் ரணமாகிவிட்டது. இதற்காக எவ்வளவு வாழ்வுகளை தியாகம் செய்தாய். நீ படிக்கிற காலத்திலேயே ஆட்டோ ஓட்டியிருந்தா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம் அப்பா. இவ்வளவு எம்காம் படிச்சுட்டு நீ ஆட்டோ ஓட்டணுமா? நான் அதுல டெக்னாலஜி உட்புகுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக முயற்சிக்கிறேன்னா பரவாயில்லை, அதுல என்னத்தை இருக்குப்பா, நீ வெறும் காசா நோக்கம்? கல்வியின் இலக்கு காசு மாத்திரமா? யோசிக்க வேண்டாமா? அருமையான பெருமக்களே, இந்த பலகீனங்கள் தகர்த்தெறியப்படுமேயானால் நம் சமூகம் அடுத்த நிலைக்கு முன்னேறி நிற்கும். அன்னைக்கு ஒரு அதிகாரி சொல்கிறார், 2 வாரங்களுக்கு முன்னால் சந்தித்த ஒரு அதிகாரி சொல்கிறார், இஸ்லாமியர்கள்ட்ட மிகப்பெரிய பலகீனம் என்னன்னா, ஆளுமை மிக்க இடங்களில் அமர்வதற்கு அவர்கள் நினைப்பதே கிடையாது. சிரமப்படாம நோகாம நொங்கு கிடைக்கும் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிரமமே படக்கூடாது, ஆனா சொகுசா இருக்கும். இது எந்த வகையில் நியாயம்?
அவர் சொல்கிறார், நான் சார்ந்த துறையில் இஸ்லாமியர்கள் அடுத்த கட்டத்தில் வருவதற்கு யாரும் இல்லை என்று அந்த உயர் அதிகாரி பதிவு செய்கிறார். நேற்று முந்தா நாள் ஒரு ப்ரொஃபசர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார், அவர் இன்னொரு அங்க ஒரு ஆலோசனை மஷூரா நடந்தது. அந்த மஷூராவில் ஒரு அறிஞர் கேட்கிறார், என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் நல்ல மார்க், நல்ல இது, அவங்க ஒரு ப்ரொஃபசர்ஸா வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க, வழிகாட்டல்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இந்த ப்ரொஃபசர்ஸ் இன்னைக்கு இப்ப அவர் 12 காலங்களாக பணி செய்து கொண்டிருக்கிற ஒரு ப்ரொஃபசர். அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுது ஆசிரியர்கள் எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள், அரசாங்கம் நிறுத்திவிட்டது தெரியுமா உங்களுக்கு, இருப்பதை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரும் காலத்தை கணிதமும் ஐடியும் ஆளும், எனவே நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் சொல்கிறார். ஐடி தான் ஆளும் இந்த உலகத்தை. நேரா கல்வி பயிலக்கூடிய சூழல்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவைகள் எல்லாம் நிகழாது. நீங்கள் இதை நோக்கி உங்கள் பிள்ளைகளை நகர்த்த முயற்சி செய்யாதீர்கள், அந்த துறை சார்ந்து நீங்கள் முன்னேற்ற பாருங்கள் என்று அவருடைய அனுபவத்தை அவர் முன்வைக்கிறார். பல்வேறு வழிகளும் வகைகளும் இருக்கிறது. அருமை கூர்ந்து சொல்கிறேன், அருள் நிறைந்த பெருமக்களே, கல்வி மிக உயர்ந்தது, மிகச் சிறந்தது. ஆனால் இலக்கு நோக்கி பயணிப்பதாக இருக்க வேண்டும். அதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் தயாராக வேண்டும். இன்றைய நேரத்தில் பிள்ளைகள் அடுத்த நகர்தலை நோக்கி நகருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த வகையில் நம்மால் வழிகாட்ட முடியும், அல்லது அவர்களுக்கு நம்மால் எந்த வகையில் உதவி உபகாரமாக இருக்க முடியும் சொல்ல வேண்டும். உங்கள் மஹல்லாக்களில் அல்லது உங்கள் குடும்பங்களில் சொல்லுங்கள், நான் ஒரு பிள்ளைக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவர் உயர்கல்விக்காக. நான் ஒரு பிள்ளைக்கு வழிகாட்டுகிறேன். இப்பொழுது கல்லூரிகளில் நுழைவதற்கு மிகுந்த சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு என் மூலமாக நான் அந்த கல்வி கூடங்களில் நான் உள் நுழைக்க முயற்சி செய்கிறேன் என்று நீங்கள் முன்வர வேண்டும். நான் மனசுல வச்சிருந்தேன்னு வச்சுட்டு இருந்தா யாருக்கு தெரியும், அப்படியே வச்சுட்டு போயிடக்கூடாது. உங்களுடைய அந்த உந்துதல்களை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், சொல்லுங்கள், நீங்கள் முன்வையுங்கள். அதற்கான வழிகளும் இருக்கிறது, முறைகளும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் சரிந்த இந்த இஸ்லாமிய சமூகத்தின் கல்வி உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எல்லா வகையிலும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.